ஒரு பக்கம் ஆண், இன்னொரு பக்கம் பெண். இது வந்து என்னடா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்படி இந்த ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதை பத்தி அப்படி பேசினா அது வந்து கான்ட்ரவர்சியா மாறிடும். அருணவ் கூட ஒரு இடத்துல சொன்னார், இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் சரி நான் ஒரு ஆம்பளை மோதி பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதனால ஆம்பளை பொம்பளை சண்டை அந்த மாதிரி விஷயம் சொல்ற அந்த ஒரு டிக் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் பஞ்ச் மாதிரி குத்துடும். அது தேவை, இந்த ஷோக்கு அது தேவை. பயம் கலந்த ஒரு விஷயத்த வர சொல்லிட்டு போயிருக்காரு. 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனதுமே அனுஷ்கா பார்த்து ஷாக் ஆனார் அருண் வந்து. அதை பாத்தீங்களா, நீங்க நோட் பண்ணீங்களா? நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. மேக்ஸிமம் இப்போ விஜய் டிவி பீப்புள் தான் இதுல இருக்காங்க. ஒரு 90% விஜய் டிவி பீப்புள் தான். என்ன ப்ராசஸ்ல அனுப்புறீங்க? வெளியில இதுக்காக எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. இப்ப ரவீந்திரன் மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வேற யாருக்காவது நீங்க கொடுக்கலாமே. என்னோட உள்மனசு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சச்சனா அவங்கதான் தோணுது. ஏன்னா ரவீந்திரன் சார் ஓடிட்டு இருக்கு. இது கிடையாது, பிராங்க் மட்டும் கிடையாது. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு என் கூட வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து ஒரு 106 நாள் வந்து என் கூட ஜாயின் பண்ண போறாங்க. பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 106 நாளைக்கு தொடர்ந்து ஒரு காரசாரமா ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக பிரியா ரஞ்சித் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 106 நாள் உங்க கூட டிராவல் பண்ண போறேன் அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இன்னைக்கு பிக் பாஸ் 8 பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலக்கா. விஜய் சேதுபதி சார்ல இருந்து ஆரம்பிக்கவா இல்ல கண்டஸ்டன்ட்ல இருந்து ஆரம்பிக்கவா? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் அதுல இருந்தே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல் சார் வந்து இந்த ஷோ விட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய கேள்விக்குறி இருந்துச்சு. சரி, எப்படி யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலா விஜய் சேதுபதி சார் தான் பிக்ஸ் ஆகி இன்னைக்கும் அவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா கமல் சார் இடத்துல விஜய் சேதுபதி சார் எப்படி பண்ண போறாரு? சரி, ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் எப்படி போனாலும் பரவாயில்ல, மனுஷன் பிடிச்சி எப்படியாவது நல்லா பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல சோழிய முச்சு விட்டாரு. அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாரு. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பேசுறாரு. அவரு பேசும்போது நம்மளும் கனெக்ட் ஆயிக்கிறோம். நம்மள ஒருத்தர் பேசுறாருடா அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆயிக்கிறோம். அது மட்டும் இல்லாம வர கண்டஸ்டன்ட் கூட அவ்வளவு ஜாலியா அவரு பேசுறாரு. எல்லாரையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாரோட ஒர்க்கையும் பாராட்டுறாரு. அது பார்க்கும்போதே ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் கூட இந்த என்கேஜ் பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. ஒருத்தர் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது எங்க ஊர்ல இப்படிதான் கேட்பாங்க அப்படிங்கும்போது, எல்லா ஊர்லயும் அதானே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசின விஷயம் எனக்கு நான் மெயினா சொல்ல வந்தேன். என்னன்னா, அதாவது விஜய் சேதுபதி அண்ணாவுடைய ஒரு கேரக்டர் வந்து நம்மள மாதிரி மீடியால இருக்கவங்களுக்கு மேக்சிமம் நம்ம பாத்திருப்போம். அண்ணாவை பக்கத்துல பாத்திருப்போம், மீட்ல பாத்திருப்போம், அந்த மாதிரி பாத்திருப்போம். பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஜோனர்ல வராரும் போது அவருடைய என்ட்ரியே வந்து செம்மையா இருந்தது. என்ன ஒரே ஒரு எனக்கு மனதுக்கும்னா ஃபுல்லா கிளீன் ஷேவ்ட்ல வந்ததுனால அது மட்டும் தான் எனக்கு வந்து அப்படியே பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுலயுமே ஓகே, கொஞ்ச நேரம் பார்க்க அந்த ஃபேஸும் நம்மளுக்கு பழகிருச்சு. பழகிட்டு அண்ட் கொடுக்க, அதாவது நான் ஆல்ரெடி வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். அண்ணா சொல்ற ஒரு விஷயமும் யாருக்கு கரெக்டா இருக்கணுமோ அவங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும், சுருக்குன்னு இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படியே செட் பண்ணிட்டாரு. அவர் சொல்ற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கோவமான விஷயம் கூட அவரு மூஞ்சில சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லுவாரு. சோ அதுதான் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணம். பட் நான் நினைச்சேன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரோ அப்படின்னுட்டு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து அவருடைய இல்ல, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும், நான் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவேன், நான் சிரிச்சுட்டே இருந்தாலும் நான் இப்படியே இருக்க மாட்டேன், யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவேன் அப்படிங்கறத இன்னைக்கு சொல்லி காமிச்சிட்டாரு. அடுத்த ஒரு 106 நாளைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிட்டாருக்கா. இதுக்கப்புறம் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் பயப்படவே தேவையில்லை. எனக்கு என்னன்னா அந்த மனுஷனே பேசிட்டே இருக்கலாம் போலயே அப்படின்ற மாதிரி எல்லாம் சில டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு அழகா பேசினாரு. அருணவ் கூட ஒரு இடத்துல சொன்னாரு, இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் சரி நான் ஒரு ஆம்பளை மோதி பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதனால ஆம்பளை பொம்பளை சண்டை அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வந்து சொல்ற அந்த ஒரு டிக் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் பஞ்ச் மாதிரி குத்துடும். அது தேவை, இந்த ஷோக்கு அது தேவை.
நான் எப்படி ஓகே. ஹேண்டில் பண்ண போறாரோன்னு ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தேன். பட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ம், வந்து கண்டிப்பா வந்து ம், பிக் பாஸ் ரொம்ப ஃபயரா இருக்கும் அப்படிங்கிறதுல, இந்த சீசன் பயங்கர ஃபயரா இருக்கும் அப்படிங்கிற மாரி ம். தான் எனக்கு தோணுது. ஏன்னா இத்தன ஓகே. சீசன்களா வந்து கமல் சார் இத ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ம், 2nd ஆர் 3rd சீசன்ல அரசியல்ல உள்ள போயிட்டாரு. சோ அப்ப ம், அரசியல் உள்ள போனதுல இருந்து நம்மளுக்கு எல்லா எபிசோட்ஸுமே அரசியல் கலந்த ஒரு எபிசோட்ஸா தான் இருந்தது. எல்லா ம். நுணுக்கங்களும் ஒரு ஒரு விளக்கமா அவர் சொன்னாலுமே, அதுல ஒரு அரசியல் ஓகே. இருக்கும். எங்கேயாவது ஒரு ஆ, அரசியல் இருக்கும். பட் இதுல வந்து பக்காவா நம்மளுக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் இந்த சீசன் வந்து ஒரு பக்கா என்டர்டெயின்மென்ட் ஃபயர் ஷோவா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது அன்டவுட்டட்லி. ஓகே. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி ரொம்ப எதார்த்தமா நெறைய விஷயங்கள் பேசினது வந்து நம்மளால அழகா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. தொடர்ந்து இந்த ஹோப்ப கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா நெறைய கண்டஸ்டன்ட்க்கு வந்து அவருக்கு பெர்சனலாவே நெறைய தெரிஞ்சிருக்கு. அப்ப கூட சொல்லியாரு, இப்போதான் பெர்சனலா இப்போ உங்களுக்கு எனக்கு வெளிய தெரியுது. முடிஞ்சு வரும்போது விரோதியா தான் வருவோம்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரியெல்லாம் சில விஷயம் சொன்னது. லைக் அந்த மகாராஜா படத்துல அந்த படத்துல பொண்ணு ஆமா. உள்ள "நீ என்ட்ரி ஏன் வந்த இங்க?" ஆகும்போது அப்படிங்கிற மாரி கேட்டது. ஆ அதெல்லாம் ரொம்பவே லைக் வந்து இயல்பா இருந்தது. மக்கள் கூட பயங்கர ம். கனெக்டிங்ல இருக்காரு. எது என்ன ஓகே. நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படிங்கிறாரு டக்குன்னு. ஆ. அதுல நான் பொய் சொல்ற மாரி தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மக்கள் கூட ரொம்ப கனெக்டிங்கா இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் ம். 8 வந்து. சோ ஃபர்ஸ்ட் ஓகே. எபிசோடே வந்து பயங்கர பிளாஸ்டான எபிசோடா தான் இருந்தது. என்ன பொறுத்தவரைக்கும். அடுத்தது இந்த பிக் பாஸ் 8ஓட வீடு. அத பத்தி பேசிறலாம்னு நெனைக்கிறேன். நான் போன சீசனே வந்து 2 வீடு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. இந்த தடவ ஒரே வீட்ட 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஆமா. இன்னும் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் ஆண், இன்னொரு பக்கம் பெண். இது வந்து என்னடா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்படி இந்த ஆண், பெண்ணுன்னு பிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அத பத்தி அப்படி பேசினா அது வந்து கான்ட்ரோவர்சியா மாறிரும். ஆண், பெண் சபாஷ் சரியான போட்டிடா அப்படின்னா செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா அது மாறிரும். நீங்க அத எப்படி பார்க்குறீங்கக்கா? இல்ல ஆக்சுவலா இந்த இந்த சீசன் வந்து விஜய் சேதுபதி அண்ணா சொன்ன மாரி, ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு அப்டின்ற மாரி ஒரு பஞ்ச் இருந்தது ஸ்டார்ட்டிங்லயே. சோ அதுக்கேத்த மாரி தான் வந்து ஹவுஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெறைய டாஸ்க்குமே வந்து டிஃபரெண்ட்டா தான் இந்த சீசன்ல இருக்க போது. அதுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க்குமே வந்து நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே வீட்டுக்கு நடுவுல கோட்ட போட்டா மாரி, கோதாவரி கோட்ட போட்டா மாரி, அந்த மாரி ஒரு இப்ப எல்லாமே உள்ள உள்ள வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் கலந்த ஒரு விஷயத்த வேற சொல்லிட்டு போயிருக்காரு. 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது அது எலிமினேஷன் இருக்கு. ஆனா யாரும் பயப்படாம தூங்குங்கன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு. யாருமே தூங்குற மாரி தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் வீடு வந்து இந்த வாட்டி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப யோசிச்சேன். ஃபாரஸ்ட் தீம்ல இருக்கும்ன்ற மாரி கேள்விப்பட்டேன். நெறைய விஷயங்கள் பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்னு நெனைச்சேன். ஆனா இந்த வாட்டி வந்து வீடு கலர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அதே மாரி வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் மாரி தான் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே இருக்க போது. 106 நாட்களும் அந்த மாரி தான் இருக்க போது. ஆம் ஆல்வேஸ்லி நார்மலா நம்ம எல்லா ஷோஸ்லயுமே பார்ப்போம் இல்லையா? பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னா அடிச்சுப்பாங்க. சோ இதுல டாஸ்க் கலந்த ஷோ அப்படின்றதுனால வந்து கண்டிப்பா இன்னும் ஃபயரா தான் இருக்கும். அண்ட் சொல்லவே ஓகே. வேணாம். நெறைய பேர் வந்து சண்டை போடுற ஆட்கள்லாம் வேற இருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். இந்த பிக் பாஸ். ஆனா அர்ணவ், ரஞ்சித் சாரு, அப்புறம் சத்யான்னு நெனைக்கிறேன். இவங்கலாம் ஓப்பனாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. தப்புனா தட்டி கேட்டுருவோம். சண்டைனா சண்டை தான் அப்படின்ற மாரி. அ ஆமா. லைக் அவங்களோட கேரக்டர அவங்க ஓப்பனா வெளிப்படுத்திட்டு போனது ஒரு நல்ல விஷயமாவும் இருந்துச்சு. சில டைம் பயமாவும் இருந்துச்சு. அர்ணவ் என்னடா ஒரு இவங்க வந்து என்ன மாரி ஒரு உள்ள போனதுமே அன்ஷிதாவ பார்த்து ஷாக் ஆனாரு அர்ணவ் வந்து. அத பார்த்தீங்களா நீங்க? நோட் பண்ணீங்களா? இல்ல பார்த்தேன். ஆக்சுவலி தெரியாத 2 மாரியே டேஸ் நான் சொல்லியே ஆகணும் வசந்த். 2 டேஸ் ம், முன்னால ம். கைய இப்படி புடிச்ச மாரி வந்து யாருமே எந்த இடியாலயும் எங்கள வந்து அசைக்க முடியாது அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அது ஏன் போட்டாங்க? இன்னைக்கு ஏன் இந்த மாரி ரியாக்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது உனக்கு தெரியுமா? இல்ல அப்படின்னு கேட்டேன். வசந்த்க்கு தெரியுமா? அப்படின்ட்டு கேட்கிறேன். வசந்துக்கு தெரியும். வெளி மக்களுக்கு தெரியுமான்னு தான் தெரியல. அக்கா ஆனா இல்ல நீ நல்லா மக்கள் பண்ற அக்கா. தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னக்கா அர்ணவ் கேட்கும்போதே இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அருண் உள்ள என்ட்ரியான்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே அன்ஷிதாக்கு வச்சாங்க. அப்பவே கெஸ் பண்ணிட்டேன். சூப்பர்ரா நல்லா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு சீக்ரெட் காதல், தெய்வீக காதல் இது மூலமா வெளிச்சத்துக்கு வரும்ன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க 2 பேரோட வீடியோ ஏவி மாரி போட்டாங்களே, அப்பவே வந்து எங்களோட லைஃப்ல நாங்க நெறையா ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி வந்தோம். ஸோ நெறைய ம், நெகட்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. ம். அதுலருந்து வெளிய வர்றதுக்குவே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் அ அது முழுமையா மாத்தும்னு அப்படின்னு நம்பி 2 பேரும் உள்ள ஆமா. போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி அது அததான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்களா? நம்மளுக்கு இருக்கலாம்ல. என்டர்டெயின்மென்ட் இருக்கு.
நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஆனா 2 பேரும் என்ன தெரியாத மாதிரியே ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்களே. எதனால பாத்தியா அதெல்லாம் அப்படி பாத்தியா பாரு, நான் மட்டும் தான் பார்த்தேன். பார்த்தேன் இல்ல பார்த்தேன். என் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா நீயே நோட் பண்ணிருக்க. நமக்கு தெரியும். சரி விஷயம் எல்லாம் அப்படியே காதுல கேள்விப்படுறோம். சரி, அது உண்மையா இந்த ஷோ மூலமா உண்மை ஆயிடாதா அப்படின்ற மாதிரிதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது வந்து சாலின் ஜோயாவும் டிடிஎஃப்பும் உள்ள போவாங்க. அங்க ஒரு லவ் ட்ராக் ஒண்ணு வரப்போகுதுன்னு தான் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நிறைய ரிவ்யூஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். பாப்போம். லவ் நிறைய லவ் ஸ்டோரி. இந்த சீசன்ல எதிர்பார்க்காத ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. நான் வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து நான் எதிர்பார்க்கல. லாஸ்ட் சீசன் அவங்க நேம் வந்துச்சு. பட் இந்த சீசன்ல வந்து நான் அவளை எதிர்பார்க்கல. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் முத்துக்குமரன் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அந்த டாபிக் வரும்போது மட்டும் சைலண்ட் ஆயிடுவேன். ஆல்ரெடி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. அது மட்டும் எனக்கு தெரியும். பட் அவங்க உள்ள வருவாங்க நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு ஷாக் தான். அண்ட் அதே மாதிரி வந்து ஜாக்லின் வந்து எப்பயுமே ரூமர் லிஸ்ட்ல வந்து இருப்பாங்க ஜாக்லின். சோ அதனால ஜாக்லின் சும்மா தான் போட்டு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன் நானு. பட் ஜாக்லின் இந்த சீசன் வந்துட்டாங்க. ஓகே, ஜாக்லின் இருக்காங்கன்னா ஒரு ஃபன் இருக்கும். எனக்கு நம்ம ஃப்ரெண்டு அண்ணன் போறாரு அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அது கொஞ்சம் ஷாக்கா தெரியல. ஆனா லைக் 2-3 பேரெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. லைக் புதுசா ஒரு பையன் ஒரு சிங்கர்ன்னு நினைக்கிறேன். லைக் அவரு எஸ் எஸ் எஸ். வந்ததெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஆமா லைக் ஆமா அவரோட ஆமா. மேபி அவரு அவங்க வந்து பேரு லைக் கானு ஜெஃப்ரி. ஆக்சுவலா அந்த பையனை ஒரு 2 மந்த்ஸ் முன்னால ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன். அப்ப வந்து நான் இன்ஸ்டால சும்மா பார்த்தேன். ரொம்ப ஃபன்னா பாட்டு பாடிட்டே நடந்தே வந்து வேளாங்கண்ணி போனாரு அவரு. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்ட்டு. அப்ப பார்த்தேன். ஆனா நான் நினைக்கல நிஜமாவே. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் யோசிச்சேன். அப்புறமா தான் ஐடியா போய் கிளிக் பண்ணி பார்த்தா இந்த தம்பி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. ஓகே. சேர்வனாவுமே வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து அப்படியே ஜர்க் ஆயிட்டாரு. அந்த பையனுடைய ஸ்டோரி கேட்டு அண்ட் வெளியில ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு உள்ள அப்படியே உள்ள என்டர் ஆகும்போது நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு. பாப்போம் அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா இவங்கலாம் நம்ம பார்த்தது இல்ல. இப்ப ஆனந்தி அந்த மாதிரி சம்திங் மீடியா பீப்புள்ஸ் பார்த்திருப்போம். பட் இந்த ஃப்ரெஷ் ஃபேஸ வந்து நம்ம மீடியாவுல பாக்குறோம்ல. சோ இப்படிப்பட்ட ஒரு ஷோ வந்து அந்த தம்பிக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். பார்க்கலாம் அவரோட கேம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டன்டா வந்து தெரிஞ்சாரு. ஏன்னா உள்ள ஒரு சிங்கர் ஆல்ரெடி உள்ள போவாங்க. நமக்கு வந்து நிறைய சாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஏதாவது ஒரு ரேப்பர் உள்ள வர போறாங்க. லைக் முன்னாடி நிறைய காசிப்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. So அவங்க இவங்க இப்ப இன்ஸ்டால இவங்க தான் வைரலா இருக்காங்க, இவங்க தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு உள்ள சர்ப்ரைசிங்கா வந்தது கொஞ்சம் நல்ல விஷயமாவும் பட்டுச்சு. லைக் அவருக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா யூஸ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு சொன்னதே வந்து லைக் நான் எப்படின்னு தெரியல. ஆனா ஒருத்தர் வந்து டவுனா இருக்கும்போது அவங்கள எப்படி நான் ஹாப்பி ஆக்கணுமோ அப்படி நான் ஹாப்பி படுத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்போட உள்ள போனாரு. ஏன்னா எல்லாருமே சண்டைன்னு வந்துட்டா மோதி பாத்திரலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போகும்போது அவரு கொஞ்சம் இப்படி சொன்னது கொஞ்சம் பாசிட்டிவா தெரிஞ்சது. லைக் அவரை பத்தி சொல்ல முடியுமா? லைக் அவரு எந்த அளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கண்டஸ்டன்டா இருப்பாரு? என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சீசன் வந்து டாஸ்க்ல இருந்து, ஆட்கள்ல இருந்து வந்து நமக்கு மேக்ஸிமம் இப்ப விஜய் டிவி பீப்பிள் தான் இதுல இருக்காங்க. ஒரு 90% விஜய் டிவி பீப்பிள் தான். 18 மெம்பர்ஸ்ல 11 மெம்பர்ஸ் வந்து விஜய் டிவியோட ஆளுங்க தான். மிச்ச பேர் இருக்கா வெளியில இருந்து வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் தான். இந்த ஸ்பேஸ் வந்து. சோ கேம் வச்சு, டாஸ்க்க வச்சு இப்போ 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் போது நம்மளுக்கே ஷாக்கா இருக்கு இல்லையா? சோ அவங்களுக்கு உள்ள வந்து போன உடனே இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டதும் கண்டிப்பா பயங்கர ஷாக்கா இருக்கும். அதனால எல்லாருமே வந்து நம்ம இந்த இடத்த வந்து விட்டு கொடுக்க கூடாது. நம்ம இந்த இடத்துல என்னென்னலாம் நம்மள காமிச்சுக்கணும், எப்படிலாம் வந்து நம்ம கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படிலாம் பேசினா நம்ம வந்து கொஞ்சம் தெரியும் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்றதுனால, நான் மொத்தமாவே சொல்றேன். எல்லாருமே இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு பதட்டத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் நம்ம எப்படி நம்ம இப்ப விளையாட போறோம்? அந்த டாஸ்க்ல நம்ம எப்படி நம்மள காப்பாத்திக்க போறோம்? எந்த மாரி இருக்கும் இந்த எலிமினேஷன்? அந்த ஒருத்தர் யாரு? இதுதான் இப்ப அவங்க மைண்ட்ல எல்லாமே ஓடிட்டு இருக்கும். கேமுமே வந்து இவங்க இந்த வாட்டி வந்து நடுவுல கோட போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்தெந்த மாரி வந்து வேற மாரி போகுது. வழக்கமா இந்த 7 சீசன்ஸா வந்து ஒரு ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்கும். ஒரு இந்த என்ன சொல்றது ஆர்டிஸ்ட் எல்லாம் டிராமா பண்ற டாஸ்க் இருக்கும். அப்புறம் வந்து இந்த தையல் தைக்கிற டாஸ்க், பொம்மை டாஸ்க் இது ரெகுலரா எல்லா சீசன்ல நம்ம பார்த்துட்டோம். ஆனா எடுத்த உடனே இந்த சீசன்ல ஒரு கோட்டா போட்டு 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த சீசன் வந்து முழுக்க முழுக்க வேற மாரி இருக்க போகுது. வேற மாரி கான்செப்ட்ல போகுது. வேற மாரி டாஸ்க் வர போகுது.
புது ஹோஸ்ட் அப்படின்றதுனால நானுமே கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்கேன். போன சீசன்ல வந்து இந்த டாஸ்க் எல்லாம் பெருசா இல்ல அப்படிங்கறதே ஒரு கான்ட்ரவர்சியா மாறுச்சு. என்னடா வெறும் பாலை மட்டும் கொடுத்து பால்லயே எல்லா டாஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போன ஆமா சீசன்ல. அதை பத்தியே நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். பாலை தவிர வேற எதுவுமே இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு கிடைக்கலையாடா, இதை வச்சே வேடா நீங்க டாஸ்க் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மேபி லைக் இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் இருக்குமே அந்த என்ன சொல்றது அந்த விறுவிறுப்பு அந்த இந்த வீடே தீப்பத்தி எரியறது வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு டே ஒன்ல இருந்தே ஆரம்பிக்கிறது. டே ஒன்ல இருந்து நம்ம ப்ராப்பரா கேமு டாஸ்க் எல்லாத்துக்கும் மோதி அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெவியா கொடுத்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஆனா 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் அப்படிங்கும்போது அது எதை வச்சு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 24 ஹவர்ஸ்ல ஒரு டாஸ்க் வந்த உடனே ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா? வீட்டை 2ஆ பிரிச்சிருக்கோம். இதுல எது யாருக்குன்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் டிசைட் பண்ணுங்கன்னும் போது அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க் தான். இது முடிஞ்சதும் இப்போ சேதுபதி அண்ணா சொல்லிட்டு போயிருக்காரு 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு டாஸ்கா தான் இருக்கும். ஒரு டாஸ்கா இருக்கும். உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்கா இருக்கலாம். மேபி யார் அந்த டாஸ்க்ல தோக்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆகலாம். அந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது. சும்மா பிராங்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லா பிக் பாஸ் சீசனும் நம்ம லைனா இல்ல பார்த்துட்டு தம்பி, வரோம். இது பிராங்கே கிடையாது. பிராங்க் மட்டும் கிடையாது. அத நான் ஓகே. அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா பிராங்க்னா வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிட்ட அதை சொல்லிருப்பாரு இல்லையா? இப்ப கமல் சார் கூட எலிமினேஷன் சொல்லிடுவாரு. டபுள் எவிக்ஷன் சொல்லிடுவாரு. எலிமினேஷன் சொல்லிடுவாரு. ஆனா கட் பண்ணிட்டு இந்த வாரம் எலிமினேஷன் இல்ல, இந்த வாரம் வந்து ஓட்டிங்கும் இல்ல அப்படின்னு நம்மளுக்கு சொல்வாரு. கடந்த சீசன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் அத. ஆனா இப்போ கேமராவை அந்த சைடுல ஆஃப் பண்ணிட்டு இந்த சைடுல மக்களுக்குமே அதை சொல்லணும் போது நம்மளுமே வந்து கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கும். நிம்மதியா வர தூங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க இருந்து தூங்குறது? நாளைக்கு எலிமினேட் ஆகிற வரைக்கும் ஐயோ யார் எலிமினேட் ஆவா, யாரா இருக்கும் உனக்கு யாருன்னு தோணுது? மேபி டாஸ்க பொறுத்துதாக்கா சொல்ல முடியும். இப்பவே நம்ம ஆரம்பத்துல யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆமா. ஏன்னா நாளைக்கு டாஸ்க் எந்த அளவுக்கு அது ஹெவியா கொடுக்க போறாங்க. லைக் அது வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்கா இருக்க போகுதா இல்ல ஒரு மென்டல் டாஸ்கா இருக்க போகுதா அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பிசிக்கல் டாஸ்க்னு வரும்போது சத்யா பிரதர் எல்லாம் பயங்கர ஒரு ஜிம் பாடியோட இருக்காரு. அவரெல்லாம் பயங்கரமா பண்ணிருவாரு. லைக் நம்ம ஒரு பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் அப்படிங்கும்போது ரவீந்தர் பிரதர் அதுல பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங். அவர் ஏதோ விஜய் சேதுபதி சாரே சொன்னாரு. அவரு அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வந்த ஆளுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம். மேபி அந்த டாஸ்க் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம சொல்லவே முடியும் யார் அந்த எலிமினேஷன் ஆக போறாங்க நீங்க சொன்ன அப்படிங்கிறது. மாதிரி கரெக்ட் தான். ஒரு சில பேர் வந்து பிசிக்கல் டாஸ்க் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சில பேரால ஹேண்டில் பண்ண முடியாது. மென்டலி ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. சோ இப்போ நீ எடுத்ததுமே பார்த்தனா ரவீந்தர் வந்து நல்லா உள்ள போயிட்டு ஒரு கேம் பண்ணாரு. கவுன்சிங்லாம் தெரியல எனக்கு. நல்ல ஆமா. கேம் பிளே எல்லார்கிட்டயும் பேசி அந்த நடுவுல கோட்டை போடுறதுக்காக கேர்ள்ஸ் அந்த ரூம் கேட்கும்போது பாய்ஸ் இந்த ரூம் கேட்கும்போது ஒரு நிபந்தனை வச்சாரு. எப்படியும் கேர்ள்ஸ்க்கு அந்த ரூம் தேவைதான் அப்படிங்கறது அவர் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே நம்ம இந்த ரூம் கூட எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனையே போடுவோம். நம்ம ஏன் அதை சும்மா விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் வந்து பாய்ஸ் கிட்ட சொல்லி ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வீக்ல நீங்க பாய்ஸ வந்து எலிமினேட்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நாமினேஷனே போக கூடாது, பாய்ஸ பண்ணக்கூடாதுன்னு நாங்க எந்த வீக் கேட்கிறோமோ அந்த வீக் தான் நீங்க தரணும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாரு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு அவர் காப்பாத்திக்கணும். இன்னொன்னு அவருக்கு பிடிச்சவங்களையும் அவர் காப்பாத்தணும். சோ இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? சோ அவரோட கேம் இப்பயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது அவரு கரெக்டா காய நகர்த்துறாரு. அததான் வந்து சேதுபதி நான் லாஸ்ட்ல சொல்லிருப்பாரு. நீங்க சூப்பர் பிசினஸ் மேன் சார் அப்படின்னு இருப்பாரு. அதனால வந்து நம்ம இவரு நம்ம சாதாரணமா நினைச்சிடக் கூடாது. ஓகே இவர் என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக் கூடாது. அவர் ஒரு அவரோட கேம ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. ஆனா அது யாருக்கும் புரியல. ஓகே 1 வீக் தானே அப்படின்றாங்க சுனிதா. ஆனா அது எந்த மாதிரி வீக்கா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே. அதுலதான் அடங்கி இருக்கு. பாப்போம் எந்த அளவுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு. வெளிய இருக்கும்போது பிக் பாஸ் பத்தி அவ்வளவு கண்டென்ட் கொடுத்தவரு இப்ப உள்ளேயே வர இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஒரு கண்டென்ட் கான்ட்ரவர்சி அப்படிங்கும் போது அதை அவர்கிட்ட இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். எப்போ கரெக்டா? கரெக்ட். பாப்பா அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன வச்சு செய்வாங்க, நான் யாரெல்லாம் வச்சு செஞ்சனோ அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் எந்த அளவுக்கு அவர் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் பிளே. ஆனா இது ஒரு பெரிய ஸ்மார்ட் பிளே தான். ஏன்னா யாருக்குமே வராத ஒரு யோசனை அவர் வந்து சொன்னாரு. ஆனா அக்கா நான் வந்து இந்த சோசியல் மீடியால ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். லைக் இந்த வீட வந்து
பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸா பிரிக்கிறாங்க அப்படிங்கும் போதே போன சீசன்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. உமன்ஸ்க்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி பிரதீப் பிரதர் வந்து எவிக்ஷன் எல்லாம் பண்ணாங்க இல்லையா? மேபி லைக் அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த சீசன்ல அது மாத்தி வச்சிருக்காங்களா? அப்படின்னா வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆக்சுவலா அது லாஸ்ட் சீசன்ல நடந்ததே வந்து அது ஒரு டிராமான்னு நம்மளுக்கு தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது. லைவ் பார்த்த நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அது டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 60 கேமராக்களை தாண்டி அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனை தாண்டி ஒருத்த வந்து இன்னொரு ஒரு பொண்ணை வந்து ஏதோ டச் பண்ண வரானோ தப்பா தொடரானோ அந்த மாதிரி வந்து அங்க நடக்குதுன்னா டீம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில ஆட்கள் ரெடியா இதுக்காகவே இறக்கப்பட்டு 106 நாட்கள் வேலை செய்யறதுக்காகவே அங்க 2000 பேர் இருக்காங்க. உள்ள வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில கேட்டுக்கு வெளியில செட்டு உள்ள கமர்சால் செட்டு உள்ள இந்த செட்டு உள்ள அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு எப்படி அது மாதிரிலாம் நடந்துரும்? கரெக்டா? நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களா அப்படிங்கறது கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. மேபி இவங்க புது பாதையில போகணும்ன்ற ஒரு பிளான் இருந்திருக்கலாம். தொடர்ந்து கமல் சார் சீசன்ல பண்ண மாதிரியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இப்படி பண்ணி பார்க்கலாம். பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் வைக்கலாம். இந்த வாட்டி யாருக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வருது, யார் நிறைய டாஸ்க் வின் பண்றாங்க. இப்ப லாஸ்ட் சீசன்ல எடுத்துட்டேன்னா குரூப்பா தான் விளையாடுவாங்க. ஒரு குரூப்ல கேர்ள்ஸும் இருப்பாங்க, பாய்ஸும் இருப்பாங்க. 3 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் இருப்பாங்க. இல்ல 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி டீமா விளையாடுறதுனால ஒரு பர்சனாலிட்டியோட இண்டிவிஜுவல் பிளே எப்படி இருக்கும்ன்றதே யாருக்குமே தெரியாம போச்சு. அதனால தான் வந்து எங்க குரூப்ல இவங்க சரியா விளையாடல. அதனால இவங்க ஜெயிலுக்கு போணும். இவங்க சோம்பேறித்தனமா இருந்தாங்க. இவங்க வந்து இந்த வாரம் வந்து பண்ணல. சரியாவே பிளே பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன்லாம் வந்து இதுதான். மேபி அந்த கேம பாக்குறதுக்காக கூட இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பிளேவ பாக்கணும்ன்றதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணிருக்கலாம். ஓகே. என்ன பொறுத்த மேபி வரைக்கும் அப்படிதான். அதுக்கும் இதுக்கும் டோட்டலா சம்மந்தமே கிடையாது. அது வேற ஒரு ஆமா. விஷயம், இது ஒரு வேற ஒரு ட்ராக். மேபி ஏன்னா இப்ப இந்த ஒரு விஷயமே ரொம்ப ப்ரமோல இருந்து நீ பார்த்தாலே புதுவிதமா எடுத்துட்டு வரணும்ன்ற ஒரு ஐடியால தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ம். கமல் சாருக்கு வந்த மாதிரி ஒரு சாதாரண ப்ரமோ இல்ல. அண்ட் அதாவது கமல் சாருக்கு வந்தது சாதாரண ப்ரமோ இல்ல. அவருக்கான ஒரு ஜோன்ல அவருக்கு பண்ணாங்க. இவர் புதுசா வராருன்னும் போது ஒரு புதுவிதமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சோ மக்கள் கூட கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதனால கேமும் புதுவிதமா போட்டுமேன்றதுனால கூட வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா 24 ஹவர்ஸ்ல ஒருத்தவங்களை எலிமினேட் பண்றாங்களே அது எதனால ம். இருக்கும்? ஒருத்தவங்கள பத்தி முழுசா 24 ஹவர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒருத்தவங்கள எலிமினேட் பண்றாங்கன்னா, அது எதுக்காக பண்றாங்க? மக்களோட ஓட் கிடையாது. மக்கள் நாமினேட் பண்ணல. உள்ள இருக்கவங்க நாமினேட் பண்ணல. ஆனா ஒருத்தவங்க எலிமினேட் ஆகுறாங்க. அப்டின்னா வந்து இது டோட்டலி வேற வேற மாரி ஒரு சீசனா தான் இருக்க போகுது. ஓகே. இன்னைக்கு நிறைய கண்டெஸ்டன்ட் உள்ள போயிருக்காங்க. உங்களோட ஃபேவரட்னா யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு உள்ள இருக்காங்க? யாருக்கு தெரிஞ்சவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க. மேபி அவங்கள பத்தி எனக்கு சில விஷயங்கள். உங்க ஃப்ரெண்டே எனக்கு பாதி பேரு. தெரிஞ்சவர் தான். முத்துக்குமரன். ஓகே. முத்துக்குமரன் தெரிஞ்சவங்க தான். அண்ட் நெறைய ம். பேர் ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது. எங்களுக்கு ரஞ்சித் அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸ் தான். பட் எங்க மேரேஜ்க்குலாம் வந்திருக்காங்க. சோ வந்து தெரியும். ம். ஆக்சுவலா அண்ணா உள்ள போறாரு அப்டின்ட்டு ம். இந்த லிஸ்ட் வந்த போதே நான் நெனச்சுட்டேன். இவர் போய் பிக் பாஸே தங்கம், சொல்லுங்க தங்கம் தான் சொல்லுவாரு. ஏன்னா அவரோட ஸ்லாங்கே அப்படிதான். நாங்க யார் ஓகே. கால் பண்ணாலும் சரி, யார் பேசினாலும், நேர்ல பேசினாலும், வெளியில பேசினாலும், ஃபங்ஷன்ஸ்ல பேசினாலும், எப்படி பேசினாலுமே வந்து சொல்லுங்க தங்கம், சொல்லுங்க செல்லம், ஆமா சாமி அப்படின்னுவாரு. அவரோட ஸ்லாங்கே இப்படிதான். உள்ள போய் பிக் பாஸ் ஃபுல்லா சாமி, சாமி, சாமி தான் கூப்பிட போறாருப்பா. சொல்லிட்டு தான் இருந்தேன் நான் வீட்ல. கரெக்ட்டா அதேதான் பண்ணாரு. வெல்கம் பிக் பாஸ் ஹோம் அப்படின்னும்போது, நன்றி ம். சாமி அப்படின்னாரு. சோ ம். ரஞ்சித் அண்ணா ரொம்ப க்ளோஸ் தான். பட் அவர் போறதே எங்களுக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் தான் தெரியும். ஆனா லிஸ்ட்ல வந்தது. அது மட்டும் தெரியும் எனக்கு. லிஸ்ட்ல வந்தது. சோ அது தெரியும். அண்ட் விஜே விஷால். விஷால் வந்து ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. லைட்டா சும்மா எங்கேயாவது ஃபங்ஷன்ஸ்ல பார்த்தா பேசுவோம். ஹாய் பாய் அப்படிதான். முத்துக்குமரன் ரொம்ப நல்ல பழக்கம். தம்பி சொல்லாமலே போயிட்டாப்புல. பரவால்ல. நல்லா விளையாடிட்டு வரட்டும். அப்படிதான். மத்தபடி வேற யாரு தெரியும்? அன்ஷிதா தெரியும். அன்ஷிதால 2, 3 ஷோஸ்ல பார்த்திருக்கேன். ஆ ம். ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஷோல நான் ஆங்கர் பண்ண ஷோல ஒரு ஈவென்ட் ஷோல வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ். உங்களுக்கு கேம்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அர்ணவ், அன்ஷிதாக்குலாம் கேம் வச்சு. ஆனா அன்ஷிதாவ பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ரொம்ப வெகுளியான ஒரு பொண்ணு. ஆம், என்ன சொல்றது? இப்போ உள்ள போ போ அதாவது குக் வித் கோமாளில பார்த்த அந்த அன்ஷிதாவ இதுல மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பெர்சனலா ஓகே. வந்து ரொம்பலாம் தெரியாது. பட் 2, 3 ஃபங்ஷன்ஸ்ல மீட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்ஷன்ல நல்லா ஜாலியா பேசுவாங்க. அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாலே டக்குன்னு வந்து நம்ம கிட்ட க்ளோஸ் ஆயிடுவாங்க.
அவங்களுடைய க்ளோஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு முதல் கொண்டு என்கிட்ட அன்னைக்கெல்லாம் ஷேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரசம் சாதம்னா நீ எங்க வேணா என்ன கூப்பிட்டு நான் ஓடி வந்துருவேன் அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி தான். வெகுளியான பொண்ணு தான். பட் பேர் கெட்டு போகாம வந்தா நல்லா இருக்கும். குக் வித் கோமாளில இருந்த ஒரு நல்ல பேர் இதுல இருந்தா ஹாப்பி. இதுல யாரு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருப்பாங்க? இப்போ ரொம்ப உள்ள போனவா இருக்கு. இரிட்டேட்டிங்கா இருப்பாங்களா அப்படின்னு அது வந்து கொஞ்சம் உள்ள போக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டேவே யாரும் பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு தோணல. மேபி டாஸ்க் வச்சு அவங்க ப்ளே பண்றதை வச்சு வேணா நம்ம சொல்லலாம். அண்ட் தீபக் அண்ணா சொல்லாம மறந்துட்டேன். தீபக் அண்ணா ரொம்ப வருஷமா தெரியும். நல்லா பேசுவாங்க, ஜாலியா பேசுவாங்க. ஆனா ரொம்ப ஜாலியான பர்சன் தான் தீபக் அண்ணா வந்து. ஆனா அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவ். அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி தான். அவங்க ரொம்ப பாசிட்டிவ், நல்லா ஜாலியா பேசுவாங்க, கலாய்ப்பாங்க, செம்ம கலாய்ப்பாங்க. ஆனா கேம் வந்தா விட மாட்டாங்க. நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அவரோட கேம்காகவும் ஐ அம் வெயிட்டிங். ஆனா லைக் இந்த சீசன்ல உள்ள போயிருக்காங்க நிறைய கண்டஸ்டன்ட், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இந்த செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? இந்த சீசனுக்கு ஒர்த்து தான்ப்பா இவங்க எல்லாம் உள்ள அமிச்சதுல, இல்ல மேபி வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இவங்க எல்லாம் வந்திருந்தா இல்ல இன்னும் நான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சொல்றேன். அப்படின்ற மாதிரி? செலக்ஷன் ப்ராசஸும் சரி, செலக்ட் பண்ண ஆட்களுமே சரி, 90% விஜய் டிவி பீப்புள்ஸ் தான். எந்த ஒரு தாட் வச்சு இவங்கள எந்த இன்டர்வியூ வச்சு எப்படி செலக்ட் பண்ணி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் மீடியால தான் இருக்கேன், நான் வந்து ஆக்டரா தான் இருக்கேன், எனக்கு செகண்ட் ரோல் தான் இருக்கு, ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வர்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு சீரியலை வந்து குவிட் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. ஒரு சீரியல்ல இருந்து விலகிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு வேற ஒரு பொண்ணு வந்துட்டாங்க இப்போ. அவங்க அதை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. சோ ஒருத்தவங்க அங்க அங்க ஸ்கிரீன்ல பிளே ஆயிட்டு தான் இருக்காங்க. அதை விட்டுட்டு இங்க வரணும்ன்ற அவசியம் இல்ல. அதே சேனல்ல விஜய் டிவி, விஜய் தொலைக்காட்சியிலேயே இருக்கிறவங்க அந்த விஜய் சீரியலை விட்டுட்டு பிக் பாஸ்க்கு வர வேண்டிய காரணம் என்ன? ஏன் இப்படி ஒரு செலக்ஷன்? அது எனக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் விஜய் டிவி கிட்ட. அண்ட் இந்த சுனிதானா கூட வந்து நிறைய பிரசன்ஸ் ஆயிருக்காங்க, நிறைய ஈவென்ட்ஸ், நிறைய எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, சுனிதா குக் வித் கோமாளி முடிஞ்சிச்சு, அதுக்காக வராங்க. ஓகே, அன்ஷிதா சீரியல் முடிஞ்சிச்சு, அதுக்காக வராங்க. ஓகே, விஷால் ஆல்ரெடி விலகி போயிட்டாரு, அதனால திருப்பி வராரு. ஓகே, மத்தபடி வந்து அதாவது தீபக் அண்ணாலாம் கூட அவர் கூட சீரியல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால கூப்பிடுறீங்க. ஓகே, ஆனா சுத்தி முத்தி பார்க்கும்போது 90% விஜய் டிவி இருக்காங்கன்னா, அப்ப பிக் பாஸ் நடத்துறது விஜய் டிவிக்காக தானா? விஜய் டிவி பீப்புளுக்காக மட்டும் தானா? அந்த கொஸ்டின் வந்து வருது. வெளியில இதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது. ஒரு ஆடிஷன் எடுக்கிறாங்கன்னா ஒரு 1000 பேர் எடுத்து அதுல 500 பேரை சலிச்சு அதுல ஒரு 50 பேரு இன்டர்வியூ பண்ணி அதுல இருந்து 20 பேரை தான் நீங்க உள்ள அனுப்புறீங்க. என்ன ப்ராசஸ்ல அனுப்புறீங்க? இப்ப வெளியில இருந்து போனவங்க வந்து இப்ப அர்ணவெல்லாம் கூட சொல்றாரு, 5 வருஷமா இதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அருண் சொல்றாரு 4 வருஷமா இதுக்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸ்கிரீன்ல அதே அதே சீரியல்லயே அதே சேனல்ல நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதை குயிட் பண்ணிட்டு இதுக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வெளியில வேற ஆட்கள் இல்லையா? வெளியில இதுக்காக எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. இப்ப ரவீந்திரன் மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வேற யாருக்காவது நீங்க கொடுக்கலாமே, அவங்க திறமையை வெளிக்கொண்டு வரலாமே. அது ஒரு கேள்வியாவே இருக்கு இல்லையா? இப்போ உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆட்கள்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சால் நம்மளுக்கு இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு படத்துல நடிக்கிறதுக்கோ, இல்ல ஒரு படத்துல சின்ன ரோல் கிடைக்கிறதுக்கோ, ஒரு டைரக்டர் நம்மளுடைய திறமையை பார்த்து கூப்பிடுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்களும் அந்த வாய்ப்புக்காக தான் போயிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா என்னோட ரிக்வெஸ்ட் இவங்களுக்கு என்னன்னா, இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இப்ப போயிருக்கீங்க, விஜய் டிவி மூலியமா விஜய் டிவி ஆட்களே உள்ள போயிருக்கீங்க. ஆனா இந்த பிக் பாஸ் 106 நாளுக்கு அப்புறமா நீங்க வெளியில வெள்ளித்திரையில தெரியணும். அது மட்டும் தான் என்னோடது. ஏன்னா அப்பதான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒவ்வொரு சீசனும் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி பேசிட்டே தான் இருக்கும். ஆனா அது மாறுற மாதிரி தெரியல. நீங்களும் சொன்ன மாதிரி இந்த சீசன் மூலமா யாராவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வெள்ளித்திரையில வந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான் நடக்குது. இப்ப முத்துக்குமரன் மாதிரி ஆட்கள் எடுத்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு இது. நான் எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுக்காக சொல்லல. அந்த தம்பி நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காங்க. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எவ்வளவு மேல மேல படிப்படியா வந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். உடனே இந்த வாய்ப்பு முத்துக்குமரனுக்கு கிடைக்கல.
அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நீங்க நிறைய வாய்ப்புகள் தரலாம். அது வந்து சேனலுக்கும் பெருமை, பிக் பாஸ் டீமுக்கும் பெருமை, நடத்துறவங்களுக்கும் பெருமை. என்ன பேசுறது, எவ்வளவு பேசினாலும் இது மாத்த மாட்டாங்க. எனக்கு வந்து ஜெஃப்ரின் மட்டும்தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. மத்த எல்லாருமே வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான். என்ன அண்ணனே விஜய் டிவி ப்ராடக்ட் தானே, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல இருந்து போயிட்டு வந்தவர் தானே. ஆனா லைக் இன்னும் வரக்கூடிய வாரத்துல லைக் ஃபர்ஸ்ட் டேவே நம்ம எதையும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணிட முடியாது, யாரு டைட்டில் வின்னர் அப்படிங்கறத சொல்லிட முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ போக போக தான் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. ஸோ இந்த சீசன்ல விஜய் சேதுபதி சார் வராரு, எப்படி பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஃபர்ஸ்ட் நாளே நான் தாண்டா கிங்கி அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாரு. லைக் அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 8ம் நிறைய டாஸ்க், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதையும் ஃபர்ஸ்ட் டேவே அவங்க அந்த டீம் வந்து செஞ்சுட்டாங்க. நாங்க டே 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம்டா அப்படின்ற மாதிரி. இன்னும் விறுவிறுப்பா நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுக்கா. என்ன எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு சீசன் 8? அதாவது விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா, சுருக்குன்னு நறுக்குன்னு இருக்கிற கேம்ஸா தான் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இத்தனை வருஷம் வச்சுட்டு இருந்த கேம் மாதிரி இல்லாம எல்லாரும் சோம்பேறித்தனமா உட்காராம நின்னு நடந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி 24 ஹவர்ஸ் கேம் கொடுங்கன்ற. தூங்குற நேரம் தவிர்த்து மிச்ச எல்லா நேரமும் எல்லாரும் வேலை செய்யணும். ஒரு இடத்துல யாரும் உட்காந்து காசிப்ஸ் பேசக்கூடாது. பேசலாம், பட் ஒரு டாஸ்க் அப்புறம் ஒரு ரெஸ்ட்னா ஓகே. சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு வாரத்துல 2 நாள் டாஸ்க் கொடுத்து 4 நாள் உட்கார வைக்கிறது வேண்டாம். அது மாதிரி மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கறதா என்னோட ரிக்வெஸ்ட். கேம்ஸ் வச்சுதான் இனிமேல் வர நாட்கள் வந்து நகரும். சோ பாப்போம். ஃபர்ஸ்ட் அந்த 24 ஹவர்ஸ்ல யார் போறாங்கன்னு பாப்போம். ஆனா நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாரும் நிறைய கனவுகளோட உள்ள போயிருக்காங்க. திடீர்னு 24 மணி நேரத்திலேயே எலிமினேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னா லைக் அதுவே எவ்வளவு ஹோப்போட உள்ள போனாங்களோ அந்த ஹோப்பை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஆனா லைக் யாரா இருக்குன்னு கெஸ் பண்றீங்க, அந்த எலிமினேஷன் யாரா இருப்பாங்க? ஆக்சுவலா வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறது வந்து சஞ்சனா. சோ நிறைய சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காரு சேதுவண்ணா உள்ள. ஆனா மேபி அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட். சின்ன பொண்ணா இருக்காங்க, சோ எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. ஆனா டாஸ்க் வச்சுதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ அதனால வந்து டாஸ்க வச்சு போறாங்க அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்னு 2-3 பேர் தான். நீ சொன்ன மாதிரி இந்த பிசிக்கலா விளையாடுற டாஸ்க் அண்ட் வந்து மென்டலி விளையாடுற டாஸ்க் இதுல 2மே தான் இருக்கும் பிக் பாஸ பொறுத்த வரைக்கும். சோ எனக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து சச்சனா, இன்னொன்னு வந்து ரவீந்திரன் சார். ரவீந்திரன் சார் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஆனா அவர் விளையாட விடுறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து தெரியல. சோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான். ஆனா எனக்கு என்னவோ உள் மனசு சொல்றது வந்து சச்சனா தான் சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அவங்களுக்கு இந்த கேம் செட் ஆகுமா? ஆனா அவங்களும் நிறைய கனவுகளோட தான் இந்த இந்த பிளாட்ஃபார்ம் உள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவ மேபி சேதுவண்ணா சொன்ன மாதிரி அவங்க நிறைய வெளியில மகாராஜாலயே நிறைய தெரிஞ்சுட்டாங்க. சோ பிக் பாஸ்ல தான் தெரியணும்னு இல்ல. இருந்தாலும் அவங்க கேரக்டருக்காக அவங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆம், ஆனா அவங்க கனவு உடைஞ்ச மாதிரி தான் ஆயிடும். மேபி அவங்க போனாங்க அப்படின்னா. அண்ட் ரவீந்திரன் அண்ணா போறாங்க அப்படின்னா, அவர் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அவர் ஒரு கேம ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். பாப்போம், இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னோட உள்மனசு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சச்சனா அவங்கதான் தோணுது. ஏன்னா ரவீந்திரன் சார் எனக்குமே அனுப்ப வந்து மாட்டாங்க. சச்சனா அவரு சச்சனா சச்சனா தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஏன்னா அவரு ஏன்னா சொல்ல ரவீந்திரன் சார் சொல்லுங்க. வந்து டே ஒன்னே கேம் ஆரம்பிச்சிட்டாரு. லைக் அவரு தேவை, விஜய் டிவிக்கு தேவை. தொடர்ந்து ஒரு ஆமா. 100 டேஸும் அவர் மேபி இருந்தாதான் இந்த அவருடைய மேபி சூடு பிளேக்காகவே அவர பிடிக்கும். வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாரியும் எனக்கு தோணுது ரவீந்திரன. சோ ஆல்வேஸ்லி இந்த குட்டி பொண்ணு தான் நினைக்கிறேன். குட்டி பொண்ணுன்னு சொல்லாதீங்க. அவங்க ஃபீல் பண்ணது 21 அதான். இயர்ஸ் என்னை ஆயிடுச்சு எங்க அவங்களே பார்த்தாலும் சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்கள பார்க்கும்போதே வந்து ஒரு 18, 17 அந்த மாரி தான் நான் நினைச்சேன். ஆனா அவங்களுடைய வீடியோலயே அவங்க சொல்லியிருந்தாங்க, "நான் பார்க்க குட்டி பொண்ணு தான். ஆனா எனக்கு 21 ஆகுது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த வீட்ல கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் ரொம்ப யங்கா இருப்பாங்க. என்ன யங் யங் பொறுத்தவரைக்கும் யங் அவங்க தான் ஓகே. குட்டி. எனக்கு என்னன்னா மகாராஜால வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஃபேம் கிடைச்சது. அவங்களோட ஃபேமான ஆட்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. மேபி அது என்ன டாஸ்கா இருக்கலாம், எதனால அவங்க வெளிய போறாங்க அப்படிங்கறத ஆ நாளைக்கு வெயிட் பண்ணி எத தான் பார்க்கணும். எத பேஸ் பண்ணி இந்த அஹ் டாஸ்க் இருக்கு அப்படின்றதே தெரியல இல்லையா? டாஸ்க் உம் வைஸ்ல அவங்க அதுல ப்ளே பண்ற விதம் இருக்கு. அண்ட் அதுல ஜெயிக்கணும். இண்டிவிஜுவல் ப்ளே வேற இது. சோ பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இப்படிலாம் யோசிக்கும்போது கொஞ்சம் எனக்கே வந்து என்ன மாரி டாஸ்க்கா இருக்கும்? யார எலிமினேட் பண்ணியிருப்பாங்க? எதுக்காக எலிமினேட் பண்ணியிருப்பாங்க? இந்த பொண்ணு தான் போயிருக்குமோ? அப்படிங்கிற அளவுக்கு
தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்க்கா. யாருதான் எலிமினேஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கறத. தேங்க்யூ ஸோ கண்டிப்பா. மச். தேங்க் யூ.